இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரேங்கிங்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான டாபிக், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வகுப்பில் ரோஹன் மேலிருந்து 7வது தரத்திலும் கீழிருந்து 26வது தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரோஹன் ரேங்க்ஸ் 7th from top, 26th from bottom in a class. How many students are there in the classன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி டோட்டல் மொத்த மாணவர்கள் மொத்தம் அப்படின்னு கேட்டாங்கனாலே நமக்கு யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களோட டாப் வேல்யூ பாட்டம் வேல்யூ ரெண்டுத்தையும் கூட்டிருங்க. ஓகேங்களா? மோகன்றது டாப்லேருந்து 7வது ரேங்க்கு, பாட்டம்லேருந்து 26வது ரேங்க்கு கூட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, நமக்கு அந்த ஒரு சிங்கிள் பர்சனோட ரேங்க்கை தான் ரெண்டுத்தையும் சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அதாவது ரோகன்றவர் இங்கே இருக்கார், இது ரோகன் வச்சுக்கோங்க. டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 7th பொசிஷனும், பாட்டமில் இருந்து பார்த்தீங்கன்னா 26th பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா? 26th பொசிஷனில் இருக்கார். யாரை தான் டினோட் பண்ணுறாங்க? ரெண்டுமே வந்து ஒரே நபரை குறிக்குது. ஒரே நபரை குறிக்கிறனால 1 மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 1 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 26 + 7 33ன்னு கிடைக்கும். 33லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 32. அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 32. இது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு ஒரு கையில் எவ்வளோ விரல்கள் இருக்குது, நான் ஒரு கொஞ்சம் டயக்ராமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 விரல்கள் இருக்குது. கரெக்டுங்களா? 5 விரல் இருக்குது. இது நான் லெஃப்ட்டு ரைட்டுன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அஞ்சு விரல்களை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டயக்ராம் மட்டும். 5 விரல்கள் இருக்குது. நான் இங்கேருந்து வர்றதை லெஃப்ட் சைடுன்னு எடுத்துக்கிறேன், அந்த சைடுருந்து வர்றதை ரைட் சைடுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் மிடில் ஃபிங்கரோட பிளேஸ் வேல்யூ எத்தனாவதாக இருக்க போகுதுன்னு கேட்குறேன். மிடில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 1 2 3 3வது பொசிஷனில் தான் இருக்குது. அதேமாதிரி ரைட்லேருந்து பார்த்தா 1 2 3 3வது பொசிஷனில் தான் இருக்குது. ரெண்டையும் கூட்டினா நமக்கு மொத்தம் 6 விரலாக இருக்குது. 6 விரலாங்க இருக்குது. நமக்கு மொத்தம் இருக்கிறதே 5 விரல் தான். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த நடு ஃபிங்கர் மிடில் ஃபிங்கருக்கு எத்தனை டைம் எடுத்துட்டோம்? 2 டைம் எடுத்துட்டோம். அதனால தான் 1 மைனஸ் பண்ணுறோம். இப்போ 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கிது? 5 விரல்கள்னு கிடைக்குதுங்க. அப்போ நமக்கு ஒரு கையில் 5 விரல் இருக்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ரேங்கிங். இதை லெஃப்ட் ரைட்டுன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை டாப்பு பாட்டம்னு கூட வச்சு நமக்கு கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போது இதுக்கான ஃபார்முலா, ரேங்கிங்கில் டோட்டல் கேட்டாங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R1 + R2 - 1. அதாவது இது லெஃப்ட்டு ஆர் டாப்பு, இது பார்த்தீங்கன்னா R2ங்கிறது ரைட்டு ஆர் பாட்டம். இது ரெண்டுத்தையும் கூட்டி 1 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு டோட்டல் மொத்த எண்ணிக்கை தெரிஞ்சிடும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.